ஜெயலலிதா அம்மாவே திமுகவில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஏறக்குறைய அவர் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய 100% அன்புக்கு பாத்திரமானவர். அவருடைய நம்பிக்கைக்குரியவர். அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக இருந்தவர். பிறகு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். இவ்வளவு பெரிய பதவியில் இருந்த ஒரு நல்ல மனிதர், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அன்புக்குரிய ஒரு மனிதர் இன்று திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக இயக்கமே திமுகவுக்குள் ஐக்கியமானதைப் போல நாங்கள் உணர்கிறோம். அவரை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கும் போது இதைத்தான் சொன்னேன். ஒரு மாபெரும் சக்தி திமுகவுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அது ஜெயலலிதா அம்மாவே இணைந்தது போல ஒரு எண்ணத்தை, ஒரு மகிழ்ச்சியை இன்று தந்திருக்கிறது. அதனால் நியாயம் வென்றிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய மாற்றுக் கட்சியினரை மதிக்கக்கூடிய பண்பு, அவருடைய நலத்திட்டங்கள், மக்களை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நல்ல திட்டங்களும் அவருடைய செயல்பாடுகளும், தன்னை எதிர்த்தவர்களையே நேசிக்கக்கூடிய அவருடைய அந்த இனிமையான பண்பு தான் இன்று மாற்றுக் கட்சியினரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட இன்று இழுத்து வந்திருப்பதற்கு காரணம் அவருடைய மாற்றுக் கட்சியினர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய மரியாதை. நேற்று நமது முதுபெரும் தோழர் நல்லகண் அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்தபோது கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட அவ்வளோ பெரிய வீர வணக்கம் அவருக்கு செலுத்தியிருக்க மாட்டார்கள். முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த கேடரை கூட மறந்து வீர வணக்கம் வீர வணக்கம்னு கோஷம் எழுப்பியது இன்னொரு கட்சியினுடைய தலைவரை எப்படி மதிக்கிறார் என்பது அதிலிருந்து தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி தன்னை மிகப்பெரிய அளவுக்கு இகழ்ந்து பேசிய ராஜா அவர்களை மருத்துவமனையில் சந்தித்து அவர்களுக்கு நலம் விசாரித்து, இவைகளெல்லாம் நம்ம தலைவர் ஸ்டாலினுடைய மிக நல்ல பண்புகள். இவைகள்தான் மேலும் மேலும் மற்ற கட்சியினரை திமுக பக்கம் இழுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மாவே திமுகவில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஏறக்குறைய அவர் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய 100% அன்புக்கு பாத்திரமானவர். அவருடைய நம்பிக்கைக்குரியவர். அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக இருந்தவர். பிறகு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். இவ்வளவு பெரிய பதவியில் இருந்த ஒரு நல்ல மனிதர், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அன்புக்குரிய ஒரு மனிதர் இன்று திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக இயக்கமே திமுகவுக்குள் ஐக்கியமானதைப் போல நாங்கள் உணர்கிறோம். அவரை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கும் போது இதைத்தான் சொன்னேன். ஒரு மாபெரும் சக்தி திமுகவுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அது ஜெயலலிதா அம்மாவே இணைந்தது போல ஒரு எண்ணத்தை, ஒரு மகிழ்ச்சியை இன்று தந்திருக்கிறது. அதனால் நியாயம் வென்றிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய மாற்றுக் கட்சியினரை மதிக்கக்கூடிய பண்பு, அவருடைய நலத்திட்டங்கள், மக்களை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நல்ல திட்டங்களும் அவருடைய செயல்பாடுகளும், தன்னை எதிர்த்தவர்களையே நேசிக்கக்கூடிய அவருடைய அந்த இனிமையான பண்பு தான் இன்று மாற்றுக் கட்சியினரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட இன்று இழுத்து வந்திருப்பதற்கு காரணம் அவருடைய மாற்றுக் கட்சியினர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய மரியாதை. நேற்று நமது முதுபெரும் தோழர் நல்லகண் அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்தபோது கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட அவ்வளோ பெரிய வீர வணக்கம் அவருக்கு செலுத்தியிருக்க மாட்டார்கள். முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த கேடரை கூட மறந்து வீர வணக்கம் வீர வணக்கம்னு கோஷம் எழுப்பியது இன்னொரு கட்சியினுடைய தலைவரை எப்படி மதிக்கிறார் என்பது அதிலிருந்து தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி தன்னை மிகப்பெரிய அளவுக்கு இகழ்ந்து பேசிய ராஜா அவர்களை மருத்துவமனையில் சந்தித்து அவர்களுக்கு நலம் விசாரித்து, இவைகளெல்லாம் நம்ம தலைவர் ஸ்டாலினுடைய மிக நல்ல பண்புகள். இவைகள்தான் மேலும் மேலும் மற்ற கட்சியினரை திமுக பக்கம் இழுத்து வந்து கொண்டிருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.